அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2024ஆம் ஆண்டின் தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 15/1/2024 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி சித்த யோகம் சதயம் நட்சத்திரம் தை பொங்கல் கூடிய நல்ல நாளில் இந்த தை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசு ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி பகவானுடன் சந்திரன், மீன ராசியில் ராகு என இந்த தை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் தை மாதம் 10வது மாதம். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதால் மகர மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போவதால் ருசக யோகம் உருவாக போகின்றது. ருசக யோகம் என்பது ஜோதிடத்தில் கேந்திரம் எனப்படும் லக்னம் மற்றும் 4, 7, 10 ஆகிய இடங்களில் செவ்வாய் அமையும் போது ருசக யோகத்தை அளிப்பார். சர லக்னங்கள் எனப்படும் மேஷம், கடகம், துலாம், மகரம், ஸ்திர லக்னங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 8 லக்னங்களுக்கு மட்டுமே ருசக யோகம் செயல்படும். தமிழர் திருநாளாம் தங்கநிகர் பொங்கல் திருநாள் 15/1/2024 திங்கட்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது. வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடுப்பினை 3 முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும். பானையில் வண்ணமயமான கோலமிட்டிருப்பது நல்லது. மாட்டுப் பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது. நந்தி பதிகம் பாடினால் நலம் கிடைக்கும், வளம் சேரும். வீட்டு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும். 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டு பொங்கல் வருகின்றது. அன்று காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் பொங்கல் வைத்து கோபூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும். மேலும் தை அமாவாசை 9/2/2024 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில் நமது முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் எந்த நாளும் இன்பமாக வாழலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது வழக்கம். வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மேலும் தை மாதம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் துயரங்கள் துள்ளி ஓடும். அம்பிகை ஆலயங்களில் சந்தனகாப்பு சாற்றி வழிபட்டால் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். இறைவனை அலங்கரித்து பார்த்தால் இனிய வாழ்க்கை மலரும். உடலை குளிர்ச்சியாக்கும் சந்தனத்தை அம்பிகைக்கு சாற்றுவதன் மூலம் உள்ளம் குளிர்ச்சியாகி நமக்கு வேண்டும் வரும் தருவாள் அம்பிகை. தை செவ்வாய் அன்று பெண்கள் விரதமிருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம். இதனால் குடும்ப முன்னேற்றமும் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீடிப்பும் ஏற்படுவதாக நம்புவார்கள். தை வெள்ளிதோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நன்மையை தரும். இதனால் பொருளாதார நிலை உயரும், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அன்றைய தினம் இனிப்பு பொருளை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது. மேலும் இந்த தை மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் 19/1/2024 அன்று சுக்கிரன் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 27/1/2024 அன்று புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 4/2/2024 அன்று செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து தனது உச்ச வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். எனவே பொருளாதார நிலை உயரும், புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் நடைபெறுகின்றது. எனவே அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். அவரது பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் அமைதி கூடும், கொடுக்கல் வாங்கல் சீராகும். பணிபுரியும் இடத்தில் இருந்து வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உருவாகும். தொழில் போட்டியாளர்கள் விலகுவார்கள். சுப செலவு அதிகரிக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரி
சஞ்சரிக்கின்றார். இதை அர்த்தாஷ்டம சனி என்பார்கள். 4ஆம் இடம் சுகஸ்தானம். சனியின் சொந்த வீடு என்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் வந்தாலும் அவை உடனுக்கு உடன் சரியாகிவிடும். உத்தியோகத்தில் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி சக பணியாளர்களிடமும் குடும்ப விஷயங்களை 3ஆம் நபரிடமும் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள். இந்த அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்க காலத்தில் அனைத்து காரியங்களையும் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. சனியின் பார்வை 1, 6, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. சனியின் நேரடி பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் சில நேரங்களில் பற்றாக்குறை ஏற்பட்டு அருகில் இருப்பவர்களிடம் கைமாற்று வாங்கும் சூழ்நிலை உருவாகும். இடமாற்றம் வீடு மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் ஜீவனஸ்தானம் புனிதமடைகின்றது. எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிப்பது 6ஆம் இடம். எனவே எதிரிகளை வெல்ல நீங்கள் எடுத்த முடிவு வெற்றி தரும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வு அகலும். தேக நலனை காக்க மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். பொருளாதார நிலை உயர புதிய வழிகளை கையாளுவீர்கள். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள். சனியின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழிலில் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து தொழிலை வளர்ச்சி அடைய வைப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். நண்பர்களும் மாற்றினத்தவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் அகலும். மேலும் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இதன் விளைவாக பூர்வீக சொத்துக்களில் லாபம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் வருமானம் வரலாம். நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் கூடும். லாபஸ்தான கேதுவின் சஞ்சாரத்தால் பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும். சர்பசாந்தி பரிகாரங்களை செய்தால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து யோகங்களும் வந்து சேரும். மேலும் ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் விரயத்திற்கு ஏற்ற வரவு உண்டு. சுக்கிரன் விரையாதிபதியாக இருப்பதால் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெற வழிபிறக்கும். பாலிய நண்பர்களின் ஒத்துழைப்போடு புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். வியாபாரம், தொழில் விருத்தியடையும். மேலும் ஜனவரி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் செல்கின்றார். சகாயஸ்தானத்திற்கு செல்லும் புதனால் பலவித வழிகளிலும் நன்மை கிடைக்கப் போகின்றது. குறிப்பாக கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். புண்ணிய காரியங்களுக்கு பொருளுதவி செய்யும் வாய்ப்பு உண்டு. பணிபுரியும் இடத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு மன நிறைவை தரும். ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் கிடைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள். மேலும் பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறுவது இந்த நேரத்தில் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சியில் லாபம் வரும். வியாபாரத்தில் போட்டி போட்டவர்கள் விலகுவார்கள். புகழ் கூடும் விதத்தில் நல்ல காரியங்கள் பலவும் செய்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் வீடு கட்டும் யோகம் உண்டு. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். வெளிநாட்டில் உள்ள முன்னணி நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். பொது வாழ்வில் பொறுப்புகள் மற்றும் பதவிகள் கிடைக்கும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு விரும்பியபடியே லாபம் வந்து சேரும். உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகள் மனதில் இடம்பிடிப்பீர்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. வாகன யோகம் உண்டு. கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். உங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அவர்களின் கல்யாணம் மற்றும் வேலைவாய்ப்பு கருதி நீங்கள் செய்த முயற்சிகள் கைகூடும். இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ சிவ துர்க்கைக்கும் ஸ்ரீ காலபைரவருக்கும் அபிஷேக அர்ச்சனை ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.